ஜாய் கிறிசல்டா அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜன். ஆக்சுவலி இந்த கேஸ்ல என்னதான் நடக்குது? கிட்டத்தட்ட நாங்கள் இந்த கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி 1.5 மாதம் ஆச்சு. அடையார் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வராதுங்கிறாங்க, திருவான்மூர் எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் வராதுங்கிறாங்க, நீலாங்கரை எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் வராதுங்கிறாங்க. கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணுற ஒரு பேப்பருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வராதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என் குழந்தைக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியும், உங்களை யாராவது அப்ரோச் பண்ணாங்களான்னு கேட்கும்போது எஸ் என்ன அவங்க அப்ரோச் பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்குறப்போ இல்லை அதை நான் நீதிமன்றத்தில் சொல்லிக்கிறேன். எங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கல, எங்களுக்கான எந்தவித சொல்யூஷனும் எங்களுக்கு கிடைக்கல, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. ஸோ நாங்கள் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறோம், கோர்ட் அதெல்லாம் விசாரித்து என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இத்தனை நாளைக்குள்ளே இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஆர்டரை பிறப்பிப்பாங்க. இப்போ மகளிர் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக மகளிர் ஆணையத்தில் கேட்பாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷனில் இது வரைக்கும் என்ன மாதிரியான என்கொயரிஸ் பண்ணீங்க, அந்த என்கொயரி என்ன பண்ணீங்களோ அந்த ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ண போகிறோம்? இல்லை அவங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் பண்ணுன்றது அவங்க கொடுக்கணும்ல. டேக்-ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்காக நம்மோடு வழக்கறிஞர் பிரியதர்ஷினி இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஜாய் கிறிசல்டா அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜன் இவங்களுடைய இஷ்யூ தொடர்ந்து ஒரு எப்படி சொல்றது, தொடர்வண்டி பெட்டிகள் எப்படி நீண்டுகிட்டு போது அந்த மாதிரியே இவங்க பெட்டி இவங்களுடைய சம்பவம் நீண்டுகிட்டு போது. ஜாய் கிறிசல்டா இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. ஆக்சுவலி இந்த கேஸ்ல என்னதான் நடக்குது? இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இப்போ வந்த ப்ரெஸ் மீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க மகளிர் ஆணையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அதில் என்ன ஸ்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நாங்கள் இந்த கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி 1.5 மாதம் ஆச்சு. ஓகே, 1.5 மாதம் ஆச்சு. எங்களுக்கு அடையார் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வராதுங்கிறாங்க, திருவான்மூர் எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் வராதுங்கிறாங்க, நீலாங்கரை எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் வராதுங்கிறாங்க. கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணுற ஒரு பேப்பருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிலே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்னும் ஒரு விஷயம். அதை தாண்டி கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், ஓகே, அங்கே போகும்போது அங்கேயும் நாங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். டெப்யூட்டி கமிஷனரை பார்த்து எங்களை என்கொயரி கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போய்ட்டு என்கொயரி அட்டன் பண்ணோம். பட் ஆப்போசிட் பர்சனான ரங்கராஜ் அவர்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்களா இல்லையான்ற எந்த ஸ்டேட்டஸும் ஸ்டில் விச் இஸ் அன்னோன். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஜாய் கிறிசல்டா அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த மாதிரி 2 வருடங்களாக நாங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு வரோம், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கேன்னு சொல்லி தான் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ நான் 7 மாதம் இருக்கேன், கர்ப்பிணியாக இருக்கேன் போது அவங்க சில வீடியோ கால்ஸு அதெல்லாமே அவங்க வெளியிட்டிருந்தாங்க, ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த இடத்துல வெளியிட்டிருந்தாங்க. ஆல் ஆஃப் அ சடன் அவர் வரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு என்னால் ரீச் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு இது புரிய வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அது சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லேயும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு என் குழந்தைக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியும், உங்களை யாராவது அப்ரோச் பண்ணாங்களான்னு கேட்கும்போது எஸ் என்ன அவங்க அப்ரோச் பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்குறப்போ இல்லை அதை நான் நீதிமன்றத்தில் சொல்லிக்கிறேன் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை குழந்தை பிறந்து வரும்போது தெரியும் யார் என்று அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது நார்மலாக ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 2 பீப்புள் ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னா டிவோர்ஸ் ஆகாமல் வேற எந்த ஒரு திருமணம் செய்யும். இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படிங்கிறது என்ன விதமான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் அது உள்ளடக்கி? எப்போ ஒரு விஷயம் வேலிடா இருக்கணும், அது டிவோர்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகே, 2 பேரும் தனியாக இருக்காங்க, ஓகே, ஜுடிஷியல் செப்பரேஷன்னா ஒரு கேஸ் ஃபைல் ஆகிட்டு இருக்கு, 2 பேரும் தனியாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே விச் டஸ் நாட் கன்க்ளூட் தட் இட் இஸ் அ டிவோர்ஸ். ஓகே, டிவோர்ஸ்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு அது வராது. இப்போ இதுவே என்னன்னா, அவங்க முதல் மனைவி கிட்ட ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணாரா அப்படிங்கிறது ஸ்டில் இட் இஸ் குவெஷன் மார்க்காக தான் இருக்குது அந்த இடத்துல. ஓகே, இது அவர் டிவோர்ஸ் வாங்கிட்டு இது போயிருந்தானா கண்டிப்பாக இது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இந்த ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் கல்யாணமும் பண்ணி அதுக்கப்புறம் விட்டுட்டு போய் ஏமாத்தின ஒரு விஷயம் தாங்க கண்டிப்பாக கிரிமினல் ஆக்ட் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு. ஓகே, இல்லை அப்படின்னா இட் அமௌண்ட்ஸ் டு பைகாமி. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு லைஃப்குள்ளே இருக்கும்போது அதை மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணது. ஸோ இது எதுனே நமக்கு இன்னும் ஒரு கன்க்ளூசிவாக தெரியல அந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னே தெரியல. ஓகே, இதே கல்யாணம் ஆகிட்டு ஒருத்தர் கூட லீட் பண்ணிட்டு மற்றவங்க கூட இருந்ததுன்னா அது அடல்ட்ரி. ஓகே, அது வேறு. ஓகே, லிவ் இன் கான்செப்ட் வேறு. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு கான்செப்ட்ஸில் இருக்கும் போது இங்கே இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்ரி ஃபார் செகண்ட் லைஃப் ஒரு செகண்ட் மேரேஜ். அது இங்கே நடந்ததானே தெரியலை. ஏன்னா அவங்களும் ஜுடிஷியல் செப்பரேஷன் சொல்லி தான் எங்கிட்ட அவர் பண்ணாருன்னு அவங்க அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை தாண்டி அவங்க தொடர்ந்து இந்த 1.5 மாத காலமாக தொடர்ந்து அவங்க நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ், ப்ரெஸ் மீட்ஸ், நிறைய இன்டர்வியூஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை தாண்டி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் இதனால் என்னோட அவர் இந்த ஃபுட்டு இது வச்சிருக்காரு இல்லையா, கம்பெனி வச்சிருக்காரு இல்லையா, அதுக்கு ரொம்ப ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகுது, இதனால் எனக்கு 12 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிவில் சூட், டிஃபமேஷன் சூட்டும் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருப்பார். ஆனால் அதாவது அவங்க ஃபர்தராக இந்த மாதிரி மீடியாவில் பேசுகிறத தடை செய்யணும்னு சொல்லி போட்டிருப்பாரு. பட் கோர்ட்டும் அதுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, இதுக்கு எங்களால் மறுப்பு தெரிவிக்க முடியாது அப்படின்றதும் கோர்ட்டும் கிளியராக சொல்லிட்டாங்க இந்த இடத்துல.
இப்போ ஜாய் கிறிஸ்டல்டா வந்து முன்னாடியே இவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. என்ன வந்து நம்ப வச்சு இந்த மாரி ஏமாத்திட்டாரு அப்டின்னும் பொழுது, மாதம்பட்டி மேல என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு? இங்க வந்து அதான் ஒரு விஷயம். ஏன்னா இப்ப கம்ப்ளைண்ட் குடுத்தா அட்லீஸ்ட் பெர்சன் ஹேஸ் டு பி கால்டு ஃபார் த என்கொயரி. கண்டிப்பா கூப்பிட்டுருக்கணும். அது இங்க கூப்பிடல. இன்னொன்னு இது விஷயம் எப்படின்னா கான்ட்ரோவர்ஷியலா தான் இருக்கு. கமிஷன் ஆஃபீஸ்ல குடுக்குறது விச் இஸ் அ கரண்ட் பேப்பர். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கண்டிப்பா அனுப்புவாங்க. பர்ட்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் போன அப்புறம் இத்தனை நாளுக்குள்ள அதை விசாரிச்சு அது திரும்ப கமிஷன் ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் அனுப்பப்படணும். என்ன ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் அனுப்பப்படணும். அப்போ 1.5 மாசமா ஏன் பண்ணல? ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களோட பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போயிட்டு கமிஷனர் அவர்களை டேக் பண்ணியிருந்தாங்க. ட்விட்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சிஎம்க்கு இந்த இடத்துல அவங்க வந்து பர்சனலாக லெட்டர் எழுதுனதாகவும் சொல்ல தகவல் வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் வந்துட்டு காவல்துறை என்ன வந்து அலக்களிக்கிறாங்க, ரொம்ப வந்து மெத்தனம் காட்டுறாங்க. பிகாஸ் ஆஃப் அங்கே பணம் படைத்தவர், புகழ் படைத்தவர் அப்படிங்கிற ரீசனா அப்படிங்கிற மாதிரி. இது எப்படின்னா ஏன் இந்த டிலேன்றது தான் இப்போ கொஸ்டின் மார்க் ஆகிருக்கு. இல்லைனா அடுத்தது இவங்க நாடக்கூடியது கண்டிப்பாக டைரக்ஷன் பெட்டிஷன் கோர்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? காவல்துறை தரப்பில் நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பண்ணிட்டோம், இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு எந்த விதம் இது வரைக்கும் எங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கல, எங்களுக்கான எந்த வித சொல்யூஷனும் எங்களுக்கு கிடைக்கல, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. ஸோ நாங்கள் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறோம், கோர்ட் அதெல்லாம் விசாரித்து என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இத்தனை நாளைக்குள்ளே இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஆர்டரை பிறப்பிப்பாங்க. அப்போ மாதம்பட்டியுமே வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டா கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ ஜாய் கிறிஸ்டல்டா மேல நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? மாதம்பட்டி ஃபைல் பண்ணது சிவில் கேஸ். தட் இஸ் அ டிஃபமேஷன் ஒன். ஓகே, என்னோட பேரை ஸ்பாயில் பண்ணுறாங்க, ரெப்புடேஷன் இது பண்ணுறாங்க. பட் திஸ் இஸ் ஆஃப் கிரிமினல் நேச்சர். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னும் போது இது கிரிமினல் நேச்சர் தானே. ஸோ இது கண்டிப்பாக இது என்ன ஸ்டேஜில் இருக்குது, அவர் நிஜமாவே ஜுடிஷியல் செப்பரேஷனா டிவோர்ஸா என்ன பண்ணிட்டு அந்த லைஃப்குள்ளே வந்தார் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பர்சனை கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தெரிய வரும். இனி வரும் காலத்தில் இந்த வழக்கு எந்த கோணத்தில் போக வாய்ப்பு இருக்குது? இல்லை கண்டிப்பாக போலீஸ்க்கான ப்ரெஷர் இருக்க தான் போகுது. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்ததே கமிஷன் ஆஃபீஸில். இப்போ மகளிர் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக மகளிர் ஆணையத்தில் கேட்பாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷனில் இது வரைக்கும் என்ன மாதிரியான என்கொயரிஸ் பண்ணீங்க, அந்த என்கொயரி என்ன பண்ணீங்களோ அந்த ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ண போகிறாங்க? இல்லை அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணுன்றதை அவங்க கொடுக்கணும்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நான் அவரை கூப்பிட்டு விசாரித்தேன், 7 மாத குழந்தை இருக்குது, இதெல்லாம் அவர் ஏமாத்திட்டு போயிட்டாரு, இதெல்லாம் அப்படின்னும் போது நீங்கள் விசாரிச்சிங்க, என்ன பண்ணீங்க, இந்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்னன்ற ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க. அப்போ போலீஸார் தரப்புலேருந்து என்ன சமர்ப்பிக்கப்படும்ன்றது தானே இப்போ விஷயம். ஸோ கண்டிப்பாக மகளிர் ஆணையம் தரப்புலேருந்து ஒரு ஃபோர்ஸ் சிடபிள்யூசி கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அங்கே காவல்துறை மேலே கண்டிப்பாக ஒரு குவெஷன் ஒரு ப்ரெஷர் இருக்க தான் போகுது. அப்போ இந்த கேஸ் வந்து இன்னும் சீரியஸாக மூவ் ஆகுது அப்படிங்கிறப்போ ஜாய் கிறிஸ்டல்டா அண்ட் மாதம்பட்டி வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணமான எவிடன்ஸும் காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. கண்டிப்பாக இப்போ அந்த ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அவங்க லைக் கல்யாணம் இல்லை அந்த ஃபோட்டோஸே போதுமானதா இல்லை கல்யாணமானதுக்கு அந்த சட்டப்பூர்வமான அந்த ரெசிப்ட் வேணுமா? இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் கல்யாணம் பண்ணி தான் கண்டிப்பாக அந்த ரெசிப்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இன்னொன்று இன்னைக்கு மேரேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேரேஜ் இன்விடேஷன் ஃபோட்டோஸ் இது எல்லாமே நம்ம அந்த இடத்துல அட்டாச் பண்ணுவோம். ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்க எங்கே கல்யாணம் பண்ணாங்க, கோவிலா என்ன பண்ணாங்க அப்படின்னும் அதுக்கான ரெசிப்டாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ் கூட யார் யார் வந்தாங்க அவங்க எல்லாம் விட்னஸாக இன்க்ளூட் பண்ணப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உள்ளே கால்குலேட் பண்ணப்படும். ரொம்பவே அழகாக வந்து இந்த விசாரணை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இனி வரும் காலகட்டத்தில் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.